ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரிடா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி, அதனால தானே போட முடியல. ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மை ஃபால்ட்டோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருப்போம்னா, லீ ஜங்குக்கு ஒரு மாதிரி கொடுமைப்படுத்தியிருப்பான். சிகரெட்டில் சூடெல்லாம் வச்சு அந்த மாதிரி. அப்போது ஜங்குக் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வெளியே போயிருப்பான். வெளியே போய் இன்னொரு ரூம் உள்ளே போய் டோர் சாத்தி உட்காந்துடுறான். அப்போது அவன் லீ தான் அவ்வளோ கோபமாக எழுந்திரிச்சு வெளியே வரான். ஜங்குக் போய் லாக் பண்ண டோரை பார்க்குறான். கரெக்டாக அதை தட்டலான்னு போகிறான். அப்போன்னு பார்த்து காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. இந்த டைமில் எந்த நாயும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டோரை தட்டலான்னு தான் போகிறான். ஆனால் காலிங் பெல் ஸ்டாப் ஆகாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதில் டென்ஷன் ஆகி இப்போ லீ தான் டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி கீழே போகிறான். இப்போ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு யாரும் இல்லை, அது டியாங் தான். ஓ டியாங், நீங்களா? என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? அது ஜங்குக்கு பார்க்கலான்னு வந்தேன். அவன் என்ன பண்ணுறான்? ஓ, ஜங்குக்கு பார்க்க வந்தீங்களா? உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு கூப்பிடுறான். தியாவும் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இப்போ உள்ளே போகிறான். இப்போ உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். அப்புறம் என்ன தியாங், அடிக்கடி இந்த பக்கம் வரீங்க? அது சொன்னனே ஜங்குக்கு பார்க்கணும், அதெல்லாம் தெரியுது. ஏன் அவனை பார்க்காம இருக்க முடியாதா? என்ன இல்லை, புரியல. எப்படி கேட்குறீங்க? ஜங்குக்கு உங்ககிட்ட எல்லாம் சொன்னான்ல நானும் அவனும் ஃப்ரெண்டுன்னு, அப்புறம் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி தியாங் கேட்குறான். இப்போது அவன் லீ சிரிச்சிட்டு, ஓ சாரி டியாங், ஐ எம் ஜஸ்ட் கிடிங் அப்படின்னு சொல்கிறான். இப்போது தியாங் தான், சரி ஜங்குக் எங்க, அவன் ஆளையே காணும். அப்போ அவன் தூங்குறான். டியாங் தூங்குறானோ? இந்த டைமில் அவன் தூங்க மாட்டானே. ஏன், இதான் உடம்பு சரியில்லை அவனுக்கு? என்ன தியாங், தூங்குனா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தமா? காலையிலேருந்து பிஸியாக இருந்தாங்க, அதனால தூங்குறான். என்ன தியாங், இது கூட புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கீங்க? யார் கப்பல், எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. மார்னிங் இருந்து அவன் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், டயர்டில் தூங்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்கிறான். தியாங்க்கு ஒரு மாதிரி ஆகுது அந்த இடத்துல. ஓ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்போது இங்கே அப்படியே ஜங்குக்கு காமிச்சா அவன் அப்படியே அழுதுட்ருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ என்னடா பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். ஆனால் அப்படியே அவன் அழுதுகிட்டே உட்காந்துருக்கவும் இப்போ கீழே தியாங்கோட சவுண்டு கேட்குது. அது கேட்டதும் இப்போ ஜங்குக் தான் அவசரமாக கதவை ஓப்பன் பண்ணி கீழே ஓடுறான். தியாங் அப்படின்னு சொல்லி கத்திட்டே கீழே ஓடிட்டுருக்கான். இப்போ டக்குன்னு தியாங் எழுந்து திரும்பி பார்க்குறான். ஜங்குக் தான் படியில் ஓடி வந்துட்டுருக்கான். இப்போ கிட்ட தியாங்க அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறான். என்னாச்சு, எதுக்கு அழுவுறா? ஜங்குக் ஏன் அழுவுறன்னு கேட்டேன்.
ஒன்றும் ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை. போய் சொல்லாத. ஒன்றும் இல்லாமல் அழுகிறக்கு நீ என்ன லூஸோ? என்ன பிரச்சனை? இங்கே பாரு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணிட்டு கேட்குறான். இப்போது ஜங்குக் தான் ஏதோ சொல்லலான்னு வரான். அப்போது டக்குன்னு லீ வந்து ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அவன் சைடு இழுக்கிறான். இழுத்துட்டு என்னத்தையா அவன் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான்ல, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ளே வர்றதை நிறுத்துங்கட்டையும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறான். தியாங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் அங்கே ஜங்குக்கு ஏன் அவன் அழுகிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜங்குக்கு அப்படி அழுதுருப்பான். ஜங்குக்குனால என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்கா. இப்போ இவன்கிட்ட சொன்னால் எங்கே மறுபடியும் ஏதாச்சும் பண்ணிடுவானோ, இல்லை தியாங் ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே நிற்கிறான். எனக்கு ஜங்குக் ஏன் அழுகிறான்னு தெரியணும். அவன் தான் சொல்கிறான்ல சும்மான்னு, சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்லி லீ ஒரு மாதிரி பேசுகிறான். ஜங்குக் எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது லீ தான் ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிச்சி அமுத்துறான். அது தியாங்கு தெரியாத மாதிரி. இப்போது ஜங்குக் தான் அழுதுகிட்டே ஒன்றும் இல்லை தியாங், எனக்கு ஒரு மாதிரி எல்லாரையும் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அழுது, வேறு எதுவும் அழுதியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறான். நிஜமாவா இல்லை போய் சொல்கிறியா? இங்கே பாரு, யாருக்கும் நீ பயப்படாத, உன் கொண்டு நான் இருக்கேன், புரியுதா? புரியுது. ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எல்லாரையும் மிஸ் பண்ணுறது மாதிரி இருந்தது, அதனால தான் இப்போ தான் உன்னை பார்த்துட்டேன்ல, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான். தியாகம் வந்து சரின்னு சொல்லி ஏதோ யோசிச்சுட்டே தலையாட்டிட்டு சரி ஜங்கு நான் கிளம்புறோம், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரியா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ தியாங் தான் ஓகேன்னு சொல்லிட்டு நடந்து போகிறான். அவன் போனதும் லீ தான் கையை விடுறான். இப்போது ஜங்குக்கு லீ கையை விட்டதுமே ஓடி போய் தியாங்க பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிட்டு மிஸ் யூ ஸோ மச், என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து மேலே போகிறான். ஸ்டெப்ஸில் ஏறி இப்போது லீ தான் போய் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி வரான். தியாங்கு எதுவுமே புரியல. இப்போது ஜங்குக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி இருக்கான் எதுவுமே தெரில. லீ மேலே ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கான். இப்போ ஜங்குக்கும் திரும்பி ஓடி போய் அந்த டோரை தான் வந்து லாக் பண்ணிக்கிறான். உள்ளே அந்த ரூம்குள்ளே போய் இங்கே டேவும் வந்து யோசிச்சுட்டே அவன் வீட்டுக்கு போயிடுறான். அப்படியே அவன் லீ ஜங்குக்கு இருக்க ரூமை போய் தட்டிகிட்ருக்கான். அப்படி தரேன்னு சொல்லிட்டு உள்ள அவன் அப்படி நடுங்கிட்டு உட்காந்துருக்கான். பயத்தில் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இப்போது அந்த லீ என்ன பண்ணுறான்னா டோரை ஃபோர்ஸாக உதைக்கிறான். அது அப்படியே அந்த லாக்கும் வந்து உடையுது. இப்போ உள்ளே போகிறான்.
ஜங்குக்னால என்ன பண்ணுறதுனே தெரில. பயத்தில் அப்படியே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். வந்து அவன் லீ உள்ளே வரும்போதே பெல்ட்டை ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு அவன் பேண்ட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறான். என்ன தைரியம் உனக்கு? இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்க கூட மாட்டேன். உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெல்ட்டை வச்சு ஜங்குக்கு அப்படி அடிக்கிறான். அவனை ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் அப்படி அடிக்கிறான். அவனால் வலியை தாங்க முடியல, போதுன்னு அவ்வளோ அழுகிறான். ஆனால் லீ பாவம் பார்க்குற மாதிரியே இல்லை, மனசாட்சி இல்லாமல் அப்படி அடிக்கிறான் ஜங்குக்க. ஒரு கட்டத்தில் ஜங்குக்கோட வாயிலிருந்து அவனோட உடம்புல இருந்தெல்லாம் அவ்வளோ பிளட் வருது. அந்த மாதிரி இருக்கான். இப்போது லீ தான் போய் கீழே அப்படியே ரொம்ப அப்படியே முடியாமல் கீழே அப்படியே உட்காந்துருக்கான். அவன் கிட்ட போய் அவனோட கழுத்தை டைட்டாக பிடிச்சிட்டு, இங்கே பாரு, நான் அப்போவே சொன்னேன், ஒழுங்கா என்கிட்ட சரின்னு போ, இல்லை இருக்கிறன்னு தெரியாமல் ஆக்கிடுவேன்னு. என்ன உனக்கு அவ்வளோ பெரிய இது உனக்கு? என்கிட்ட அந்த மயிரெல்லாம் வேலையே செய்யாது. என்ன இப்போ வந்துட்டு போனானே அவன் காப்பாற்றுவான்னு நினச்சியோ? என்ன நினச்ச? நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், லவ் பண்ணுறல உன்னை, நீ தெரியாதுன்னு நினச்சியா என்ன? உங்கள் 2 பேர்த்தையும் காலேஜ் படிக்கும்போதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீ அவனை லவ் பண்ணுறதும் அவன் அது தெரியாமல் இருக்கிறதும், நீ பின்னாடியே போகிறதும் அவன் இன்னொருத்தி பின்னாடி போகிறதும், என்ன எதுவும் தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு நினச்சியா? அவன் என் எனிமிடா. பேஸ்கெட்பால்லேருந்து ஸ்கூலில் அவன் ஸ்கூலுக்கும் என் ஸ்கூலுக்கும் மேட்ச்சு. ஒரு மேட்ச்சில் கூட அந்த பாடனை ஜெயிக்க விட்டதில்லை. எங்கே திரும்பினாலும் தேங்னு. அப்போ இருந்து அவனோட எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து பறிச்சேன், எல்லாத்தையும். நீங்கள் அவனுக்கு கிடச்சிருந்தா அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான். ஆனால் கூடாது, நான் விட மாட்டேன். அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஏன் பண்ண? அவனை பழிவாங்க நாட்டம் அண்ணாம. இப்போ அவனோடது என்னோடது. என்னைக்குமே அவனோடதெல்லாம் என்னோடது. அவனுக்கு நீ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவ்வளோ டெரராக பேசுகிறான். ஜங்குக்கு எதுவுமே புரியலை அவன் சொன்னது. எதுவும் வெற்றிலே நான் நீ என்ன சொன்னாலும் பண்ற, அங்க எதுவும் பண்ணாத. என்னன்னா என் கூட பண்ண போறியா? பண்றியா? பண்றேன்னா சொல்லு, அவனை விட்டுறேன். இல்லை அவன் கூட மட்டும்தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஜங்கு கண்ணை முழிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு முழிச்சு அவன் லீயை பார்க்குறான். என்ன பார்க்குற? குன்றுவ சொல்லிட்டு
என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்லாப் கொடுக்குறான். வலிக்குதுலே, என்னால் முடியல, என்னை விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்லே, எனக்கு அழகு கூட முடியலே, போதும்லே அப்படின்னு சொல்லி அவனால் பேசக்கூட முடியல. போதும் லீவ் விட்டுரு அப்படின்ட்டு இருக்கான். இப்போது லீதான் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் போகும்போது டோரை லாக் பண்ணாமல் தான் போகிறான். இப்போது ஜங்குக் தான் கஷ்டப்பட்டு எழுந்து அவன் ஃபோன் எங்கேன்னு தேடுறான். ஆனால் அவன் ஃபோன் அங்கே இல்லை. ஏன்னா அவனோட ஃபோன் லியோட ரூமில் இருந்திருக்கும். அதனால் இப்போது அவன் எழுந்து அந்த ரூமை போய் பார்க்குறான். பார்த்தா உள்ள லீவ் உள்ளே உட்காந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு தெரியும் அவன் ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறான்னு. எப்படியும் ஜங்குக் கிட்ட தான் வருவான், தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவான்னு தெரியும். இப்போ ஜங்குக் தான் அங்கேருந்து மெதுவாக நடந்து லீக்கு தெரியாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறான். அவனால் சுத்தமாக முடியல. அப்படியே அங்கேருந்து போகும்போது அது நைட் டைமு, யாருமே இல்லை ரோட்டில். அங்கே ஒரு ஃபோன் பூத் இருக்குது. அதுலேருந்து ஜங்குக் டேங்க்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ, யாரு ஜங்குக் என்னாச்சு, எங்கே இருக்க? என்ன முடியலடா, என்ன எங்கே இருக்க நீ? ஜங்குக் எங்கே இருக்க? இது யார் நம்பரு? லேண்ட்லைன் நம்பர் மாதிரி இருக்கு. அவன் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டத்தில் லிட்டே கத்திகிட்ருக்கான். ஆனால் ஜங்குக்னால எதுவுமே பேச முடியல. இப்போது அந்த லேண்ட்லைனில் அமௌண்ட் இல்லாமல் கட்டும் ஆகிடுது. திருப்பி கால் பண்ண அவன்கிட்ட காசும் இல்லை. இப்போ அப்படியே நடந்து எங்கே போகிறோன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு அப்படியே நடந்து போகிறான். அப்போது அங்கே அப்படியே ஒரு டேம் மாதிரி இருக்குது, கீழே ரிவர் போகும்ல, அந்த மாதிரி அப்படியே இறங்கி போகிறான். அங்கே அந்த தண்ணிக்கிட்ட போயிட்டு தான் தண்ணி குடிக்கலான்னு போகிறான். ஆனால் அவனால் முடியல, அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இப்போது இந்த பக்கம் டேங்க் சைடு பார்த்தா நாங்கள் அப்போவே ஜங்குக் கால் கட்டானப்போவே அங்கே இங்கேன்னு எல்லா பக்கம் தேட ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஜங்குக் அவன் வீட்டில் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் லேண்ட்லைன்லேருந்து கூப்பிட்டான்ல. அப்போது ஏன்னா ஜங்குக் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த ஃபோன் பூத் இருந்திருக்கும். அதனால டேங் வீட்டுக்கு போகாமல் வெளியே எல்லா பக்கம் தேட ஆரம்பிக்கிறான். எங்கேயுமே ஜங்குக் இல்லை. அவன் அந்த ரிவர்கிட்ட பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜங்குக் அங்கே போயிருக்கவே மாட்டான் இதுக்கு முன்னாடி. ஜங்குக் எங்கெல்லாம் போகணும் அங்கே மட்டும்தான் தேடி இருப்பான் டேங். இப்போது எல்லா பக்கம் தேடி எங்கேயுமே இல்லை அப்படிங்கவும் இப்போது ஜங்குக் வீட்டுக்கு தான் போகிறான், அதாவது லியோட வீட்டுக்கு. இப்போ அங்கே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். ஜங்குக்னு கத்துறான். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போது அப்படியே மேலே போய் ரூம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகிறான். அவனுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே
ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு பேசினது அந்த மாதிரி பேசியிருப்பான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில. அந்த ஒரு பதட்டத்துலேயே அவன் மேலே ஏறி போகிறான். இப்போது போனால் ஜங்குக்கோட ரூம் தான் ஓப்பன் பண்ணுறான். உள்ள லீ செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பான்ல, அவன் இன்னுமே ட்ரிங்க் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான். தியாங் பார்க்குறான். இப்போது தியாங்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா லீ குடிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிதான் அவனுக்கு ஜங்குக்கை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே அவன் உட்காந்து இப்படி குடிச்சிட்ருக்கவும், ஒரு கையில் கிளாஸும் ஒரு கையில் சிகரெட்டுன்னு சொல்லிட்டு அப்படி குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். தியாங்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ நேராக லீ கிட்ட தான் போகிறான். போய் லீயோட ஷர்ட்டை பிடிச்சி, ஏய் என்ன பண்ணிருக்க நீ? குடிச்சிட்ருக்க. ஜங்குக்கு என்ன பண்ண? உனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ண ஜங்குக்கு. என்ன பண்ண? ஜங்குக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிச்சி அவ்வளோ கோவமாக கேட்டிருக்கான். இப்போ மெதுவாக அந்த லீ கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். தயாங்க வாடா தயாங்க. என்ன ஜங்குக்கு பார்க்காம இருக்க முடியலையா? என்ன ஏன் முன்னாடியே ஏன் புருஷன் பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். தேங்தான் இப்போ அவனுக்கு வர கோவத்தில் ஓங்கி ஒரு பஞ்ச் ஒன்று வைக்கிறான் லீ ஃபேஸில். மரியாதையா ஜங்குக்கு எங்கேன்னு சொல்லிடு. இப்போ ஜங்குக்கு என்கிட்ட வரலைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியும். மரியாதையா ஜங்குக்கு எங்கேன்னு சொல்லிடலே. இதுக்கு மேலே ஒன்று சும்மா விட மாட்டேன். அவனை என்ன பண்ண அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறான். ஏய் மேலே கை வச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? மரியாதை ஜங்குக்கு எங்கேன்னு சொல்லு. என்ன பண்ண உன்னை? என்ன பண்ணியா? அப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? அப்படியே என்னோட ஃபேண்ட்டு பெல்ட் இருக்குல்ல, ஃபேண்ட்டு பெல்ட்டு அதை வச்சு அப்படியே அடித்தேன். மேலே இருக்க வெறி எவ்வளோ என்ன யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தான் தியாங்க்கு ஞாபகம் வருது. இவனை எங்கேயோ பார்த்துருக்கோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ லீ ஓன் ஜங்குக்கா ஜங்குக்கா அவன் உன் ஜங்குக்கு ஆகக்கூடாதுன்னு தான் ஏன் ஜங்குக்கு ஆக்கிக்கிட்டேன். அவன் மேலே இருக்க பாசம் இல்லை, இதெல்லாம் அவனை பண்ணணும், ஒரு டைமாச்சும் பண்ணணும். ஆனால் அந்த பாடு என்னை புருஷனாகவே நடத்தல. எப்போ பார்த்தாலும் தள்ளி விட்டு ஓடிட்டான். அதான் அடிச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி அடிச்சேன். அப்படியே சுகம் இருந்துச்சு. அவனை பண்ணா கூட அப்படி இருந்திருக்காது. ஏய் என்ன சொல்ற? ஜங்குக்கு என்ன பண்ண? எங்க அவன் அப்படின்னு சொல்லி தியாங் கேட்குறான். அவன் அந்த ரூமில் கிடப்பான், போய் பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ தியாங் தான் கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை
தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அவசரமாக ஓடுறான் பக்கத்து ரூமுக்கு. ஏன்னா ஜங்குக்கு என்னாச்சுன்னு தெரிலன்னு பார்த்தா அந்த ரூமில் அவன் இல்லை. இப்போ அப்படியே வெளியே தான் ஓடுறான். ஒரு வேளை இங்கேருந்து தான் அப்படியே அந்த ஃபோன் பூத்துக்கு போய் ஃபோன் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வழியாக போகிறான். இப்போது அங்கே போய் அந்த ஃபோன் பூத் சுற்றி இருக்க இடத்துல எல்லா பக்கம் தேடுறான். அங்கே எங்கேயுமே இல்லை ஜங்குக். இப்போது அப்படியே அந்த பக்கம் போய் ஜங்குக் ஜங்குக்னு கத்திட்டு அந்த பக்கம் போயிட்டே இருக்கான். இப்போது அந்த ரிவர் சைடு தான் நாயில் கத்துற சவுண்ட் கேட்குது. இப்போது தேங் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு தூரத்தில் இருட்டாக இருக்கவும் எதுவும் தெரியல. இப்போ எதுக்கும் அந்த சைடு போய் பார்ப்போம்னு சொல்லி போகிறான். அப்போ பார்த்தா அங்கே ஜங்குக்கு மயங்கி விழுந்திருப்பான்ல, அப்படி மயங்கி கிடக்குறான். பார்த்ததுமே தேங்கு உயிரே இல்லை. அங்கேருந்து ஓடுறான். ஓடி போய் ஜங்குக்கு தூக்கி ஜங்குக் ஜங்குக்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்கான். ஆனால் ஜங்குக்கு எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அவன் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ காயம், அவ்வளோ ரத்தம். ஜங்குக்னால கண்ணை முழிக்க முடியல. தேங்கு அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி அழுகிறான். ஜங்குக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு தெளிக்கிறான். இப்போது ஜங்குக் தான் லைட்டாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக் 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 இங்கே பாரு ஜங்குக், நான் இங்கே தான் இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகாது, இங்கே பாரு, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணுறான். ஜங்குக் இப்போ முளைச்சதும் டைட்டாக தேங்க ஹக் பண்ணுறான். என்னால் முடியல, வலிக்குது. செத்துடலாம் போல இருக்குது. பேச கூட முடியல, வலிக்கு. என்னால் முடியல. சரி இங்கே பாரு, நான் இருக்கேன்டா. இங்கே பாரு, அதை பார்த்தா இங்கே பாரு, உனக்கு எதுவும் இல்லை. இனிமே உடனே எங்கே விட மாட்டேன். இங்கே பாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் ஜங்குக் அப்படியே மயங்கி விழுகிறான். தேங் தான் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். அங்கே போனால் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அவனுக்கு இப்போது தேங் தான் வெளியே நின்றுட்டு இருக்கான். இப்போது ஜிமின்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணுறான், இந்த மாதிரின்னு சொல்கிறான். ஆனால் வீட்டில் யாருக்கும் சொல்லலை. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதுல்ல. அவங்க பாவம்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லலை. இப்போது எல்லோரும் ஜிம்மின் சோகான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மின் சோகாவும் அங்கே வராங்க. அப்போது என்னாச்சு மச்சான், என்னாச்சு ஜங்குக்கு? ஜிம்மினா சத்தியமாக சொல்கிறேன், அந்த போட நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் மச்சான் இது இப்படி பண்ணியிருக்கான், அவனை சும்மா விட்டா ஜங்குக்கு எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான், ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ரொம்ப அடிச்சுட்டான்டா பாவம், எப்படி வலி தாங்கினது.
அப்படியே கிடந்தோம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அழுகிறான். ஜிமின் தான் வந்து தேவை ஹக் பண்ணிட்டு விட மச்சான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஜங்குக்கை தேங் வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் லியா என்ன பண்ணணுமோ அதை ஜிமினும் தேவும் சேர்ந்து அழகாக முடிக்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கோட வீட்டுக்கு இந்த விஷயம்லாம் சொல்லி அதெல்லாம் அதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஜங்குக்கோட வீட்லேயும் இனி நானே ஜங்குக்கை பார்த்துக்கிறவன் சரியாகிற வரைக்கும் நீங்கள் இதாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை அவன் வீட்டில் வச்சு தான் பார்த்துக்கிறான் தியாங். ஜங்குக்கு அந்த நாளுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி யார்கிட்டையும் சிரித்து பேசாமல் ஒரு மாதிரியாகவே இருக்கான். அவன் தியாகும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஜிமினும் சுகாவும் ஒரு பக்கம் என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணுறாங்க ஜங்குக்கை மாற்றணும்னு சொல்லி. ஆனால் அவன் எதுக்குமே மாறுற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாகிடுறான். அப்படி பேசிகிட்டே இருக்க பையன் அவ்வளோ அமைதியாகிடுறான். அதை அவங்க யாருனாலையுமே ஏற்றுக்கவே முடியல. ஏன் இப்படி ஆகிட்டான் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் 3 பேர்னாலையும் எவ்வளோ கேர் பண்ணிக்க முடியுமோ அவனை அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. அவனை அதுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும்னு அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அப்படியே ஒரு நாள் சரி இவன் இப்படியே பேசாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கோட ரூமுக்கு, அதாவது ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறான். அவனோட ரூமில் இருந்து ஏதாச்சும் திங்ஸ் கிடச்சிதுன்னா அவனை பழைய ஞாபகம், அதாவது பழைய மாதிரி கொண்டு வரலாம், அதை வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டில் தான் போய் அவன் ரூமில் பார்த்துட்ருக்கான். அப்போ தான் தேங்க்கு ஒரு டைரி கிடைக்குது ஜங்குக்கோடது. ஓப்பன் பண்ணுறான். ஹேலா, இன்னைக்கு நீ எப்படி இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது தேதான் அதை அப்படியே பார்க்குறான். ஓகேடா, இதை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு எப்பவும் போல் லேட் பண்ண மாட்டேன், சீக்கிரமாக போட்டுடுறேன். ஓகேவாடா, பாய். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.